தாகமாய் இருக்கிறேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கும் அவருக்கு அந்த தாகம் இருக்கிறதா என்றால் ஆமென், உண்மையாகவே இன்றைக்கும் அவர் தாகம் உள்ளவராய். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்மை பரலோக ராஜ்யத்திலிருந்து அவருடைய கண்கள் இன்றைக்கும் தாகத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த அறையில் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அவர் ஒரு தாகத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்காவது என் தாகத்தை நிறைவேற்ற என் பிள்ளைகள் வரமாட்டார்களா என்று சொல்லி என் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் தாகம் உள்ளவராய் சிலுவையில் நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் அங்கலாய்ப்போடு நின்று கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இந்த சிலுவையில் பார்க்கிறோம், அவர் கல்வாரி சிலுவையை சுமந்து கொண்டு போன வேளையில 3 முறை அவருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா தண்ணீர் குடிக்க கொடுத்தாங்க, அந்த காடியை கொடுத்தாங்க. முதல் முறை என்ன எதற்காக கொடுத்தார்கள் என்றால் வெள்ளை போலம் கலந்த ஒரு காடியை கொடுத்தாங்க. அந்த வெள்ளை போலம் என்பது திராட்சை ரசமும் மதுபானமும் கலந்த பானமும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது எதுக்காக கொடுப்பாங்க என்றால் யூதர்களுடைய ஒரு வழக்கமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப செல்வந்தர்களான மனிதர்கள் என்ன செய்வார்கள்னா இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது அவர்கள் வலி மறப்பதற்காக அந்த காடியை கொடுப்பார்களாம். அதை குடிக்கும் பொழுது அவர்கள் கொஞ்சம் மறந்து என்ன ஆயிடலாம், சிலுவையில் சீக்கிரம் உயிரை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பானத்தை கொடுப்பதாக அறிவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ அந்த அதை ஸ்தோத்திரம் அது கொடுக்கறது நிமித்தம் அவங்களுக்கு ஒரு பாவ மோட்சம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அநேக ஸ்தோத்திரம் பணக்காரர்கள் அந்த வெள்ளை போலத்தை கொடுப்பார்களாம். ஸ்தோத்திரம். ஆனாலும் அதை இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவதாக அவரை ஏளனம் செய்வதற்காக, அவரை கிண்டல் பண்ணுவதற்காக அவரிடத்துல வந்து காடியை கொடுத்தார்கள். அதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளவில்லை. மதிய வேளையில ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து அவருக்கு கொடுப்பார்கள். அப்பொழுதும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அவர் சிலுவையில் இருக்கும் பொழுது அவர் சொன்ன அந்த வார்த்தை, நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அந்த தாகம் என்ன தாகம் என்றால் நித்திய ராஜ்யத்துக்குள்ள, பரலோக ராஜ்யத்துக்குள்ள உங்களையும் என்னையும் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு தாகம். உங்களையும் என்னையும் மட்டுமல்ல, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்கள் தேசத்தில் அநேகர் உண்டு. அவர்களையெல்லாம் நித்தியத்தில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு தாகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு இருந்தது. அந்த தாகம் அப்பாவுக்கு இருக்குதுன்னா பிள்ளையாகிய நமக்கும் இருக்கணும். ஆமென். இந்த பிள்ளைகளாகிய நாம அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டவங்க, அவருடைய சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட்ட நமக்காக அவர் இரத்தத்தை சிந்திருக்கிற நமக்கும் கூட அந்த தாகம் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். வேதத்தில் ஒரு 4 நபர்களுடைய தாகத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். முதலாவது ஒரு நபருடைய தாகம் தாவீதின் தாகம். தாவீது ராஜாவுக்கு ஒரு தாகம் வந்தது. அவர் ராஜாவா இருக்கும் பொழுது அவர் எல்லா போரிலையும் அவர் வெற்றி பெற்ற பிறகு அவர் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கு என்ன தண்ணி குடிக்கணும் போல இருக்கு, ஆனா எங்கன்னா பெத்லகேமில் இருக்கிற கிணற்று, பெத்லகேம்ல இருக்கிற கிணத்து தண்ணியை தான் நான் குடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆனா அந்த பெத்லகேம்ல யாரும் உள்ள நுழைய முடியாது. ஏன் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக செயல்பட்ட பெலிஸ்தியர்களின் கூட்டம் அங்க இருந்தது. ஹல்லேலூயா. பெலிஸ்தருடைய கூட்டம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவன் உள்ள போனாலும் என்ன ஆகணும், அவன் மரித்து போய் தான் வெளியில வரணும். ஆனா 3 பராக்கிரமசாலிகள் எழுந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த தண்ணி எடுப்பதற்காக, தாவீதுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அவர் சொல்லிட்டாரு, ராஜாவுடைய ஆசையை நான் நிறைவேற்றணும் என்று சொல்லி 3 பராக்கிரமசாலிகள் எழுந்து போய் அந்த பராக்கிரமசாலிகள் பெலிஸ்தியரின் தாலயத்துக்குள்ள நுழைந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பெத்லகேமின் கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து வந்து தன் தாவீது ராஜாவின் இடத்துல கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு அவர் அதை குடிக்கல, தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் என்ன செய்தார்கள் என்றால் இந்த 3 பராக்கிரமசாலிகளும் எழுந்து அவங்க உயிர் போயிருக்கணும், ஆனாலும் கூட எனக்காக என்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக ஓடி வந்தார்கள் என்று சொல்லி அதை கர்த்தருக்காய் ஊற்றி விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, தாவீது ராஜாவுக்கே பராக்கிரமசாலிகள் தாகத்தை தீர்க்க எழும்புவார்களே, ஆனால் தாவீதை விட பெரிய தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்க்க நீங்க போவீங்களா? நான் போகணும், நீங்க போகணும். பராக்கிரமசாலிகள், கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், பராக்கிரமசாலிகள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், நான் எப்படி
போய் சொல்ல முடியும்? நானே திக்குவாயா இருக்கலாம், இல்லை எனக்கு சொல்ல தெரியாது, ஒரு 4 பேர்த்த பார்த்தா பேச தெரியாது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கிதியோன் என்ன பண்ணாரு? மீதியான் வந்துருவானேன்னு சொல்லி கோதுமை எடுத்து தெரியாம என்ன பண்ணாரு? சீக்கிரத்தில் அந்த நெல்லை கொண்டு போய் நம்ம அறுவடை செஞ்சிடலாம், தானியத்தை விளைவிச்சிடலான்னு சொல்லி அவர் போகும் பொழுது கர்த்தருடைய தூதன் கிதியோனை பார்த்து, பயந்தாங்கோலியான கிதியோனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி. இன்றைக்கு நீங்க சோர்ந்து போனவங்க அல்லங்க, நீங்க பராக்கிரமசாலி. இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் பராக்கிரமசாலி. தாவீதுக்கு 3 பராக்கிரமசாலிகள் தேவைப்பட்டார்கள். அப்ப இரக்கத்தின் பேழை சபையினுடைய தாகத்தை தீக்க, தரிசனத்தை தீக்க, ஓ சந்தல பாக்கரபோ, நீ எழும்புவாயா? பராக்கிரமசாலியாகிய நீங்கள் எழும்புவீர்களா? தாகத்தை தீர்க்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. 2வது ஒரு நபருடைய தாகம். சிம்சோனுக்கு ஒரு தாகம் ஏற்பட்டுச்சு. சிம்சோன் கழுதையுடைய தாடை எழும்ப வச்சு 1000 பேரை ஜெயித்த பிறகுதான் அவனுக்கு ஒரு தாகம் ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு நான் சுவிசேஷம் சொல்றேங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறேங்க, அவங்களுக்காக உபவாசம் இருக்கிறேங்க, ஆனாலும் ஒரு மாற்றம் வரலன்னு நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? சிம்சோன் என்ன பண்ணார்? அந்த சோர்ந்து போகும் நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. இந்த வேளையில நான் ஜெபித்து இந்த குடும்பத்துக்காக நான் ஜெபித்தேன், இந்த நபருக்காக நான் ஜெபித்தேன், ஆனாலும் ஒரு மாற்றம் வரவில்லை என்று நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் பாருங்க, ஒரு பள்ளத்தை பிளக்க பண்ணி தண்ணீரை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பள்ளத்தை பிளக்க பண்ணி தண்ணீர் வருமே என்றால் கடினமான அந்த நபருடைய இருதயத்தை உடைத்து கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நபருக்கு நான் ஜெபித்து நான் இனிமே ஜெபிக்க மாட்டேன், நீங்க ஒருவேளை அவங்கள க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கலாம். அவங்க ரெக்கார்டை மறுபடி எடுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் சிம்சோனுக்குள்ள இருந்த தாகம் உங்களுக்கு வரட்டும். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் நான் கர்த்தரிடத்துல போவேன். கர்த்தர் பிளக்குவார், கர்த்தர் அந்த மனிதனை உடைப்பார், கர்த்தர் உருவாக்குவார், அவனை ரட்சிப்பார் என்ற ஒரு தாகம் உங்களுக்கும் எனக்கும் வரட்டும். 3வது ஒரு தாகம், இது எல்லாருக்கும் தெரிந்த தாகம் தான். சமாரியா ஸ்திரியை பற்றி எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். நான் எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்பலை. இந்த சமாரியா ஸ்திரீ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 6வது மணி வேளையில தான் தண்ணி எடுக்க அந்த கிணற்றின் அடிக்கு வந்தாங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, அவங்க ஒரு விபச்சார ஸ்திரீ. 5 புருஷர்கள் 6 புருஷர்கள். இப்போ இருக்கிற புருஷா உனக்கு 5வது ஸ்தோத்திரம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள் என்று சொல்லுவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மகளுக்கு ஒரு தாகம் ஏற்பட்டு கிணற்றுக்கு வந்தா. 12 மணி மதியம் 12 மணி வேளையில் அங்கே யாரும் கிணற்றுக்கு வரமாட்டாங்க. ஏன் இந்த மகள் மட்டும் அங்கே வந்தான்னா, எல்லார் கூட்டங்களிலும் இருக்கிற இடத்துல இந்த மகளால் வர முடியாது, இந்த பெண்ணால் வர முடியாது. ஏன்னா ஏளன செய்வாங்க, இவள் தவறானவள் என்று சொல்லி அவளை குற்றம் சாற்றுகிறவர்கள் இருப்பார்கள். அதனால எல்லாரும் தண்ணி பிடிச்சிட்டு போன பிறகுதான் இந்த சமாரிய பெண்ணாகிய இந்த ஸ்திரீ என்ன செய்தார்கள் என்றால், 12ஆம் மணி ஸ்தோத்திரம் 6ஆம் மணி வேளையாய் அந்த வேலைக்கு வந்து தண்ணீர் எடுக்க வந்தாங்க. ஸ்தோத்திரம். அவள் ஒரு தாகத்தோடு வந்தா. ஆனால் கர்த்தர் அவளிடத்தில் ஒரு தாகத்தை கேட்டார். எனக்கு தாகத்துக்கு தா என்று சொன்னார். அந்த மகள் கொடுத்தாளா? நிச்சயமாய் ஓடி போய் அவள் இயேசு அவளுக்கு அறிவித்த காரியத்தை எல்லாம் அவள் என்ன செய்தாள் என்றால், அந்த ஸ்திரீனுடைய வார்த்தையை நினைச்சு பாருங்க. நல்லவங்களா இருந்தா கூட பேசுறதை கேட்க மாட்டாங்க யாரும். ஸ்தோத்திரம். ஒரு சின்ன தப்பு நம்ம மேலே இருந்தா கூட இவ அந்த வார்த்தையை சொல்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ரிஜெக்ட் பண்ற நபர்கள் நம்மளுடைய ஊருக்குள்ள இருக்கலாம், நம்ம கிராமத்துக்குள்ள இருக்கலாம். ஆனா இந்த மகள் பாருங்க, ஓடி போய் என்னை யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல என்று சொல்லி இயேசுவை, நான் கண்ட அந்த இயேசுவை நீங்களும் வந்து பாருங்கள் என்று சொல்லி அவள் எல்லாரிடத்திலும், யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 39வது வசனம் சொல்லுகிறது, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஆமென். எந்த பிரசங்கம் எந்த ஆராதனைக்கும் போகல,
போகல, எந்த உபவாச ஜெபத்துக்கும் போகல, எந்த இரவு ஜெபத்துக்கும் போகல. இப்படி நம்மளுக்கு கூடி வர்ற சூழ்நிலை கூட அந்த சமாரிய ஸ்திரீக்கு கிடைக்கல. இயேசு வந்து பேசின அந்த வார்த்தை கேட்டு விசுவாசித்து, அவ வாய் சும்மா இல்லைங்க, அவ வாய் கட்டப்பட்டு இருக்கல. அவள் தன்னுடைய வீட்டிற்கு தண்ணியை எடுத்துட்டு போய் வச்சு குடும்பத்தை பார்க்கல. அவள் நேராக ஓடி சென்றாள். தன்னுடைய கிராமத்தில் உள்ள எல்லா ஜனங்கள்கிட்ட போயிருப்பா, பெரியவங்க கிட்ட போயிருப்பா, சின்னவங்க கிட்ட போயிருப்பா, ஆண்கள்கிட்ட போயிருப்பா. பெண்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல என்று சொல்லி அந்த சமாரிய ஸ்திரீ ஒரு தாகம் வந்தது. அந்த தாகத்தை அவள் நிறைவேற்றினாள். இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அநேகர் விசுவாசிப்பதற்கு அந்த சமாரிய ஸ்திரீயை கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த சமாரிய ஸ்திரீயுடைய தாகம் நமக்கு இருக்கா? நம்ம நிதானித்து பார்ப்போமா? எனக்கு அந்த தாகம் இல்லை ஆண்டவரே. எத்தனையோ வார்த்தை கேட்டு நான் பயனடைந்திருக்கேன், குடும்பம் பயனடைஞ்சிருக்கு. ஆனாலும் இயேசுவை பற்றி சொல்லாத இடங்கள் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கு, நான் போகிற இடத்துல இருக்கு, நான் பேசுகிற நபர்களிடத்துல இன்னும் அதிகமாக நான் சொல்லாமல் இருக்கிறேனே. இன்றைக்கு மனம் திரும்பலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தாகத்தை நிறைவேற்ற சமாரிய ஸ்திரீயை போல நான் எழும்புவேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அடுத்து கடைசியாய் ஒருவருடைய தாகத்தை பார்க்கலாம். லாசருவின் தாகம். ஸ்தோத்திரம். இந்த தாகம் நமக்கு வரக்கூடாது. லாசரு சம்பிரமாய் வாழ்ந்தவன், ஐஸ்வர்யமா இருந்தவன், புது புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டவன், நல்ல உணவுகளை சாப்பிட்டவன். அவனுக்கு தாகம் வந்துச்சுங்க. அவனோட தாகம் நரகத்துல வந்தது, அக்கினி ஜுவாலையில நடந்தது. ஸ்தோத்திரம். அவனுக்கு தாகம் வந்த பொழுது அவன் ஸ்தோத்திரம் அவன் சொன்னான், அந்த லாசரு அந்த ஐஸ்வர்யவான், ஹல்லேலூயா, அந்த ஐஸ்வர்யவானுக்கு அந்த தாகம் வந்தது. லாசருடைய விரல் நுனிய தண்ணீரை எடுத்துட்டு வந்து என் வாயில வைங்க, என் நாக்குல வைங்க, அப்பயாவது என் ஆத்மாவுக்கு ஒரு தாகத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்குமேன்னு சொன்னான். அந்த லாசரு எங்க இருந்தான்? தரித்திரனாகிய லாசரு எங்க இருந்தான்? ஆபிரகாமின் மடியில் படுத்திருக்கிறதை காண்கிறோம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு தாவீதுக்கு தாகத்தை தீர்க்க பராக்கிரமசாலியாக நம்ம எழும்பலனா, சிம்சோனை போல நம்ம எழும்பலனா, சமாரிய ஸ்திரியை போல நம்ம எழும்பலனா, நரகத்தின் அக்கினியில தாகமாய் நாம் தவிக்கிற சூழ்நிலை ஏற்படும் என்று மறவாதீங்க. அந்த ஐஸ்வர்யமுள்ள மனுஷன் ரத்தாம்பரம், அவனுடைய வார்த்தை இப்படியா சொல்லி பாருங்க, அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து, அனுதினமும் அவன் சம்பிரமா வாழ்ந்து கொண்டுதான். இன்னைக்கு அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சுகபோகமா வாழ்றியா? இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். நாம இந்த ஸ்தோத்திரம் லாசருக்கு வந்த நிலைமை, ஸ்தோத்திரம் இந்த ஐஸ்வர்யவானுக்கு வந்த நிலைமை உங்களுக்கு எனக்கு வந்துடக்கூடாது. நரகத்துல போய் எனக்கு தாகமா இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லிடக்கூடாது. இன்னைக்கு நாங்க உங்க தாகத்தை தீக்க வருகிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு நான் உங்களை போல 3 பராக்கிரமசாலிகளை போல நான் எழும்புறேன் ஆண்டவரே, சிம்சோனை போல எழும்புறேன் ஆண்டவரே, சமாரியா ஸ்திரியை போல எழும்புறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம் தாகத்தை கர்த்தர் தீர்க்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் வெள்ளாடாக செம்மறி ஆடுகளாக பிரிக்க போகிறார். செம்மறி ஆட்டு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்ல போறாரு, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காய் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற இந்த ராஜ்யத்துக்குள்ள சுதந்திரிங்கன்னு சொல்லி வெல்கம் பண்ணுவாரு. ஹல்லேலூயா. எப்ப அப்படின்னா நாம் தாகத்தை தீர்க்கிறவர்களாய் இருக்கும் பொழுது, நாம் தாகமாய் இருக்கிறவர்களுக்கு தாகத்தை தணிக்கும் பொழுது அவர் நம்ம வாங்கப்பான்னு வெல்கம் பண்ணுவார். நம்ம தாகத்தை தீர்க்காதவர்களாய் இருந்தா, நான் உன்னை அறியேன், நான் உன்னை மறவேன் என்று சொல்லி நம்மை புறக்கணிக்கிற நிலைமை கடைசி நாட்களில் நம்மிடத்தில் ஏற்படாத படிக்கு இப்பொழுதே அந்த பராக்கிரமசாலிகளாக, ஸ்தோத்திரம், சிம்சோனிற்குள்ள இருந்த தாகம், சமாரியா ஸ்திரீக்குள்ள இருந்த தாகம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வரும்படியா கண்களை ஒரு விசை மூடி அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சுகபோகமாய் வாழ்ந்தவள் உயிரோடு செத்தவள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு எங்க சூழ்நிலைகள், எங்களுடைய நிலைமைகளை நினைத்து எங்கள் பிள்ளைகள் சுயநலமாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டம் ஆண்டவரே மாறட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள ஒரு தாகம் உண்டாக செய்யுங்கப்பா. நீர் நித்தியத்தில் எங்களை சேர்ப்பதற்கான அந்த தாகம் எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிற அந்த தாகம் எங்களுக்குள்ளே வரும்படி வரட்டும் ராஜா. சிம்சோனுக்குள்ள இருந்த தாகம் எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. சமாரியா ஸ்திரீக்குள்ள இருந்த தாகம் எங்களுக்குள்ள வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை லாசருக்குள்ள அந்த தாகம் எங்களுக்கு வரக்கூடாதுப்பா. இங்க வந்திருக்கிற ஒரு பிள்ளைக்கும் அந்த ஆண்டவரே அந்த அவகேடு வரக்கூடாத படிக்கு இந்த
தேவன் எங்களை காத்துக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்தில் அநேகரை கூட்டி சேர்க்கிற கிருபையை தேவன் எங்களுக்கு கொடுக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.